தயவு செஞ்சு அங்க இருக்கிற யார்கிட்டயும் இதை சொல்லாதீங்க. என்ன சொல்லு. அங்கிள், உங்க ஃப்ரெண்ட் அந்த கிரானைட் சப்ளை பண்றவர் இருக்கார்ல, மிஸ்டர் மகாலிங்கம். ஆமா. அவருக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீரியஸா இருக்காரு அங்கிள். அப்படியா? அட கடவுளே. அப்படியா? அது நீ நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. பட் இங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என்ன வரேன்னு சொன்னாலா? என்ன சொன்னா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அங்கிள், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். எப்படியாவது நிச்சயதார்த்தம் தடங்கல் இல்லாம நீங்க தான் நடத்தி வைக்கணும். ஓ, நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அங்க வரேன் அங்கிள். சரி. உமாவோட அப்பா அம்மா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பீப்புள். எப்படியாவது இந்த நல்ல நேரத்துக்குள்ள நீங்க நிச்சயதார்த்தத்தை முடிக்கணும் அங்கிள், ப்ளீஸ். சரி, நான் பாத்துக்கிறேன். ஆமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். டோன்ட் வரி, இங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க, என்னையே பாத்துட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காருன்னு புரியலையா? புரியவே இல்லையே. பாரத் கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன். நான் கொடுக்குறேன். அப்புறம் பூஜா, நீ அவசரப்பட்டு இங்க வர வேண்டாம். நீ ஆஸ்பத்திரியிலே இரு. ஆமா, நான் இங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சோம், நான் அங்க வரேன் ஆஸ்பத்திரிக்கு. ஓகே அங்கிள், ஃபைன். நான் வரேன்னா இங்க எல்லாரும் வராங்களோ அது அப்புறம் பாத்துக்கலாம். நீ அங்கேயே இரு. சரி, பாரத் கிட்ட. ஓகே, கொடுக்குறேன். என்ன சார்? பேசணுமா பூஜா? பேசு. ஹலோ, சொல்லுங்க பூஜா. பாரத், என் மேல நீங்க உண்மையாவே பாசம் வச்சிருக்கீங்களா? என்ன கேள்வி இது? உங்களுக்கே முட்டாள்தனமா இல்லையா எப்படி கேட்கறதுக்கு? சரி, அப்படி உண்மையாவே என் மேல பாசம் வச்சிருக்கீங்கன்னா நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா முடியுங்க. அப்படி நடக்கலன்னா உமாவோட அப்பா அம்மாவோட மனசு ரொம்ப வேதனைப்படும். பாரத், இது உங்க 2 பேரோட வாழ்க்கையோட ஆரம்பம். நான் வரலன்றதுனால இது நின்னு போச்சுன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும், ப்ளீஸ். பூஜா, என்ன பேசுறீங்க? நீங்க என் பக்கத்துல இல்லாம இங்க பாருங்க, எனக்குன்னு சொந்தம் பார்த்தது நீங்க தான். நீங்க இல்லாம நான் இதை எப்படி நடத்துவேன்? ஒன்னும் அவசரம் இல்ல, நான் வெயிட் பண்றேன். நீங்க வரும்போது வாங்க, நீங்க வந்தன பண்ணிக்கலாம். இங்க பாருங்க பாரத், எனக்கு பதிலா அங்க ராஜசேகர் சார் இருக்காரு, உங்க டைரக்டர் செல்வநாதன் சார் இருக்காரு. அவங்க எல்லாருமா முன்ன நின்னு உங்க நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்துவாங்க. ப்ளீஸ் பாரத், சொன்னா கேளுங்க, அடம் பிடிக்காதீங்க. இப்படி இல்ல பூஜா, ப்ளீஸ் பாரத், நான் சொல்றத கேளு.